8ஆம் அதிகாரம். வெள்ளப்பெருக்கின் முடிவு. ஆனால் தேவன் நோவாவை மறக்கவில்லை. தேவன் அவனையும் அவனது குடும்பத்தினரையும் அவனோடு கப்பலிலுள்ள விலங்குகளையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் மீது காற்று வீசுமாறு செய்தார். தண்ணீர் எல்லாம் மறையத் தொடங்கியது. வானிலிருந்து பெய்த மழை நின்றது. பூமியின் மீதிருந்த தண்ணீர் கீழே செல்ல துவங்கியது. 150 நாட்கள் ஆனதும் மீண்டும் கப்பல் பூமியை தொடுகிற அளவிற்கு குறைந்து போனது. கப்பல் அரராத் என்ற மலை மீது அமர்ந்தது. அது 7வது மாதத்தின் 17வது நாள். வெள்ளமானது மேலும் மேலும் கீழே போயிற்று. 10வது மாதத்தின் முதல் நாளில் அனைத்து மலைகளின் மேல்பாகமெல்லாம் தெரிய ஆரம்பித்தது. 40 நாட்களுக்கு பிறகு நோவா கப்பலின் ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே அனுப்பினான். அது பூமியிலுள்ள தண்ணீர் வற்றி போகும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. நோவா ஒரு புறாவையும் வெளியே அனுப்பினான். அது தான் தங்கிட ஒரு வறண்ட இடத்தை கண்டுகொள்ளும் என எண்ணினான். இதன் மூலம் பூமியில் தண்ணீர் வற்றிவிட்டதா என்பதை அறிந்து கொள்ளலாம் என நினைத்தான். ஆனால் தண்ணீர் இன்னும் பூமியில் பரவி இருந்தது. எனவே புறா மீண்டும் கப்பலுக்கே திரும்பி வந்தது. நோவா அதனை தன் கையை நீட்டி பிடித்து கப்பலுக்குள் சேர்த்து கொண்டான். 7 நாட்கள் ஆனதும் நோவா மீண்டும் புறாவை அனுப்பினான். அன்று மாலையில் அப்புறா மீண்டும் திரும்பி வந்தது. அதன் வாயில் ஒலிவ மரத்தின் புதிய இலை இருந்தது. இதன் மூலம் அவன் தண்ணீர் வற்றிவிட்டது என்பதை அறிந்து கொண்டான். மேலும் 7 நாட்கள் ஆனதும் மீண்டும் புறாவை வெளியே அனுப்பினான். ஆனால் அது திரும்பி வரவே இல்லை. அதன் பிறகு நோவா கப்பலின் கதவை திறந்தான். தரை காய்ந்து போனதை நோவா தெரிந்து கொண்டான். இதுதான் அந்த ஆண்டின் முதல் மாதத்தின் முதல் நாளாக ஆயிற்று. நோவா 601 வயதுடையவன் ஆனான். 2வது மாதத்தின் 27வது நாளில் தரை முழுவதும் நன்றாக காய்ந்து விட்டது. பிறகு தேவன் நோவாவிடம், நீயும் உன் மனைவியும் உன் மகன்களும் அவர்களின் மனைவியரும் இப்போது கப்பலை விட்டு வெளியே வாருங்கள். உங்களோடுள்ள அனைத்தையும் வெளியே கொண்டு வாருங்கள். பறவைகள், விலங்குகள், ஊர்வன அனைத்தும் மீண்டும் குட்டிகளும் குஞ்சுகளும் இட்டு பூமியை நிரப்பட்டும் என்றார். எனவே நோவா தன் மனைவி, மகன்கள், மருமகள்கள் ஆகியோரோடு வெளியே வந்தான். கப்பலிலுள்ள அனைத்து மிருகங்களும் பறவைகளும் ஊர்வனவும் எல்லா விலங்கினங்களும் கப்பலை விட்டு ஜோடிகளாக வெளியே வந்தன. பிறகு நோவா கர்த்தருக்கு ஓர் பலிபீடத்தை கட்டினான். அவன் பலிக்குரிய சுத்தமான மிருகங்களையும் பறவைகளையும் தேர்ந்தெடுத்து தேவனுக்கு பலியிட்டான். கர்த்தர் அதன் வாசனையை முகர்ந்தார். அது அவருக்கு விருப்பமாக இருந்தது. கர்த்தர் தமக்குள் மனிதர்களை தண்டிக்க, நான் மீண்டும் இதுபோன்று பூமியை சபிக்க மாட்டேன். ஜனங்கள் இளமை முதலாகவே பாவத்தில் இருக்கிறார்கள். நான் செய்தது போல மீண்டும் ஒரு முறை உயிர்களை அழிக்க மாட்டேன். பூமி தொடர்ந்து இருக்கும் காலம் வரை நடுவதற்கென்று ஒரு காலமும் அறுவடைக்கென்று ஒரு காலமும் இருக்கும். பூமியில் குளிரும் வெப்பமும் கோடையும் வசந்தமும் இரவும் பகலும் இருக்கும் என்றார். ஆமேன்.